பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கர்த்தர் நம்மை இம்மட்டும் கிருபையோடு வல்லமையோடு பாதுகாத்து கொண்டார். கடந்த வாரம் முழுவதுமாய் அவருடைய செட்டைகளின் நிழலிலே நம்மை மூடி மறைத்து பாதுகாத்து கொண்ட தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். அவருக்கு துதி செலுத்தக்கூடியவர்களாக நாம் நிலைத்திருப்போம். இந்த புதிய வாரத்தையும் கூட முதல் நாளை காண அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. அதற்காய் தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளுக்கு ஏற்ற நிம்மதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது மாத்திரமல்ல, இந்த வாரம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை மகிமையோடு வல்லமையோடு பாதுகாத்து நம்மளை வழிநடத்துவார். இந்த பண்டிகை நாட்களிலே நமக்கு இருக்கிறதான எல்லா விதமான தேவைகளை கர்த்தர் சந்திப்பாராக. என்ன பண்டிகை நாட்கள் என்று நினைக்கிறீர்களா? நாம் கிறிஸ்துவை அறியோம். கிறிஸ்துவின் பண்டிகை கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் கிறிஸ்மஸ் என்று யோசிக்க வேண்டாம். உலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் அவர் இரட்சகராய் இருக்கிறார். அனைவருக்கும் அவர் இந்த நாளிலே பிறந்த மாதமாக பிறந்த நாளாய் 25வது நாளை நாம் கிறிஸ்மஸ் நாளாக கொண்டாடுகிறோம். அதற்காய் தேவனை ஸ்தோத்திரிப்போம். கிறிஸ்துமஸ் நாளை முன்னிட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருளும்படியாய், நம் தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாய், பிறருக்கு உதவி செய்யக்கூடிய இருதயம் நமக்குள் இருக்க வேண்டும். பிறரை கண்டு களிக்கும் பொழுது நம்முடைய இருதயம் மகிழ்ந்து களி கூர்ந்து அவர்களை நேசித்து அவர்களுடைய தேவைகளை நம்மால் முயன்ற அளவுக்கு உதவி செய்ய நம் இருதயம் இறங்க வேண்டும். இப்பேற்பட்ட இருதயம் எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். சரி, இருக்கட்டும். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார்? இந்த வாரம் முழுவதுமாய் கர்த்தர் நம்மை மகிமையினாலே நிரப்ப நம்மோடு பேசக்கூடிய வார்த்தை என்ன என்று பார்ப்போமா? கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்று உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே இப்படியாய் சொல்லியுள்ளது. ஆமாம், நம் கையிடும் எல்லா வேலைகளும் விருதுவாய் போகிறது. ஒரு செயல்பாடும் கூட நிறைவேறவில்லையே. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் வெற்றி ஜெயம் கிடைக்குமென்று முயற்சிக்கிறோம், செயல்படுகிறோம். ஆனால் தோல்வியும் மனவேதனையுமாய் நிரம்பி வருகிறது அல்லவா? இருந்தாலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். தோல்விகளை சந்திக்கிறோம் என்று மனம் சோர்வடையாது இருங்கள். தோல்விகளுக்கும் பின்னாடி நமக்கு இருக்கிறது என்ன என்று நினைச்சு பாருங்க. அவருடைய கரம் நம்மளை முன்னும் பின்னுமாய் இடைகட்டி பாதுகாக்கிறது. அவருடைய உதவியை கொண்டுதான் நாம் வாழ்கிறோம். நாம் ஒவ்வொரு செயல்களும் செய்கிறோம். சாத்தான் அதை தோல்வியாக மாற்றினாலும் கர்த்தர் அதை ஜெயமாய் மாற்றக்கூடிய வல்லவராய் இருக்கிறார். ஒன்றுக்கு கவலைப்படாமல் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் என்று இந்த வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது அல்லவா? இந்த வேதத்தின் வார்த்தை நம்மோடு பேசுகிறது. என் மகனே, என் மகளே, சோர்வடையாதே. உன்னுடைய களஞ்சியம், உன்னுடைய இருதயம் சந்தோஷப்படும்படியாக நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். ஆமாண்டவரே, எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் எங்களுடைய களஞ்சியங்களை, எங்களுடைய வீட்டை, என் இருதயத்தை நீர் சந்தோஷப்படுத்தி மனமகிழ்ச்சியினாலே
நிரப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் என்று நன்றி இருதயத்தோடு அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி, அவர் கொடுக்கப்பட்டுள்ள ஆசீர்வாதத்தின் மேன்மையை மற்றவர்களுக்கு நாம் உதவியாக காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும்.